वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मम। पंचैतानि महाबाहो कारणानि निबोध मे सांख्ये कृतान्ते प्रोक्तानि सिद्धये सर्वकर्मणाम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பரமாத்மா அருளி செய்கிறான். ஆத்ம தத்துவ விஷயமான சித்தாந்தம் வைதிக சித்தாந்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்ம தத்துவ விஷயமான சித்தாந்தம் வைதிக சித்தாந்தம். அந்த வைதிக சித்தாந்தம் எந்த ஒரு சத்கர்மாவாக இருந்தாலும் அதற்கு 5 விதமான காரணங்களை சொல்லுகிறது. இதை நாம் கீழே பார்த்துருக்கிறோம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக்விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா என்று நாம் பார்த்துருக்கோம். இப்போ அந்த 5 காரணங்களை நான் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன். அர்ஜுனா, அதனை என்னிடமிருந்து நீ சாவதானமாக சொல். அவஹிதமனாக ஸ்ருணுஹு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி இதை கவனி. ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி லைட்டாக அப்படி இப்படி தலையை கூட திருப்பி ஆட்டினோன்னா நமக்கு அந்த விஷயங்கள் புரியாமல் போய்விடும். அதனால் அர்ஜுனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை கவனித்து என்னிடத்துல தெரிந்து கொள் என்று பகவான் அருளி செய்கிறான். இப்போ நேற்றைய உபன்யாசத்தில் நாம் பார்த்த விஷயம் என்னென்னா, காமிய கர்மாக்களை சர்வாத்மனா பரித்தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்சி. ஆனால் அவர் கொடுத்ததான பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். அது
அவள் ஒரு கேள்வியும் நம்மளை பார்த்து கேட்டா, சுவாமி காமிய கர்மாக்களை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அது பலனை கொடுக்கும் அல்லவா? ஒரு விதையை நட்டு வைத்து எனக்கு பலன் வேண்டாம் என்று ஒருவன் சொன்னானே, ஆனால் அந்த விதை பலனளிக்காமல் போய்விடுவான். அதே போன்று ஒருவன் ஒரு விதையை அலட்சியமாக தூக்கி எறிந்தால் அந்த விதை முளைக்காமல் போய்விடுமா? ஆகையால தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் கர்மா என்பது ஒருவனுக்கு ஏற்பட்டே தீரும் அல்லவா? நீங்கள் புதியதாக சாத்வீக தியாகம் என்றதாக ஒன்றை சொல்லுகிறீர்களே, அந்த சாத்வீக தியாகத்தினாலே எப்படி காமிய பலன் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதான ஒரு ஷார்ப்பான கேள்வியை முன்வைத்தார்கள். அதை பெருமாள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தான். கர்மாக்கள் விநியோக பிருத்தக்வேன, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. யார் யாருக்கு ஒரு மருந்தை கொடுக்கும்பொழுது ஒரே மருந்தாக இருக்கலாம், பட் அந்த மருந்தை யார் யாருக்கு நாம் எத்தனை டோசேஜ் கொடுக்குறோம், என்னென்ன வியாதிக்கு நாம் அதை கொடுக்குறோம் என்பதை பொறுத்து அந்த மருந்தினுடையதான எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது அதனுடைய தன்மையானது மாறுகிறது. அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்கள் நித்திய கர்மாக்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே கர்மாவை சொர்க்கத்திற்காக செய்வது என்பதும் உண்டு. அந்த மாதிரி நீ பண்ணணும். பர்பா கர்மாவை விட்டுட்டோன்னு சொன்னா நமக்கு மைண்டு பியூர் ஆகாது. இது சித்தாந்தம். கர்ம பரித்தியாகம் மட்டும் நாம் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்முடைய மனசாந்தி, மனசுனால பகவத் தியானத்தை கன்ஃபார்ம்டாக நம்மளால் கச்சிதமாக உட்கார வைக்க முடியாது. நமக்கு அது ஏற்படாது, அது வாய்ப்பே இல்லை. திருப்பி திருப்பி கர்மாக்களை செய்த ஒரு பாத்திரத்தை மறுபடி அலம்புறா மாதிரி அழுக்கடைந்த பொருளை மறுபடி நாம் நீர் விட்டு அலம்புவதைப் போல இம்பியூர்டாக இருக்கக்கூடியது நம்ம 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 மனசு. என் மனசு சுத்தம், உன் மனசு சுத்தம்னு உனக்கு எப்போ தெரியும்? இது இன்னைக்கு நேற்று ஜென்மால ஏற்பட்டது இல்லை சுவாமி, இன்னைக்கு நேற்று ஜென்மால ஏற்பட்டது இல்லை. எத்தனையோ கல்பகோடி ஜென்மாக்களாக நம்முடைய மனசுல பகவத் தத்துவமே நிற்காமல் நம்ம எங்கேயோ சுத்தின்னு இருக்கோம், எப்படியோ போயின்னு இருக்கோம். அதை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க கேட்கலாம். விதண்டாவாதம் பண்ணணும்னா எப்படி வேணா விதண்டாவாதம் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த ரத்னம் வைரம்லாம் பூமியில தோண்டி எடுக்கிறாளோ இல்லையோ, வைரத்தை கண்டுபிடிக்கிறாளோ இல்லையோ, அந்த வைரம் எங்க இருக்கு? ஒரு சுரங்கத்துக்குள்ள வைரம் இருக்கு. கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஆண்டுகள் அந்த வைரமானது சுரங்கத்திற்குள்ளே புதைந்திருக்கிறதுன்னு ஒரு கணக்கு சொல்றான். அது அப்படியே சுரங்கத்திலேருந்து வெளில எடுத்த உடனே என்ன ஆகுது? அது அலம்பரம். அலம்பின உடனே 1 பில்லியன் ஆண்டுகளாக அதில் மீது படிந்திருந்த அழுக்கு ஒரு க்ஷணத்தில் போயிடுறது. அந்த மாதிரி ஈஸியாக போயிடுமே. எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கிறீங்கல்ல, எங்களை மடக்கிறீங்கல்ல. இந்த கேள்வி கேட்டால் உங்களை நான் மடக்கிறேன். ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணணும். பெருமா சுவாமி நன்னா சாரிச்சார் சொன்னால் போகாது. எங்கள் ஆச்சாரியால் இடத்துலேருந்து சிரமப்பட்டு கிரகித்த விஷயங்கள் இதெல்லாம். ஒரு மைண்டில் ரத்தனத்தை எடுக்கிறோம், வைரத்தை எடுக்கிறோம், அந்த வைரத்தை அலம்பின உடனே அது பியூர் ஆகிடுறது. கரெக்டு தானே? கரெக்டு தான், ரைட்டு. ஆனால் அந்த வைரத்தை பட்டை தீட்டினால் பிரகாசம் அதிகமாகும். கரெக்டா? பட்டை தீட்ட 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 அந்த வைரத்தினுடையதான மதிப்பு கூடும். கரெக்டா? பட்டை தீட்டுவதற்கு முன்பாக இருக்கும் ஒளியை காட்டிலும் வைரத்தை பட்டை தீட்டினோமானால் அதனுடைய பிரகாசம் எத்தகையது, எப்படி இருக்கும், மதிப்பு எவ்வளோ இருக்கும்? அந்த மாதிரி தான் கர்மாக்கள் பண்ண 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 மனசு அப்படியே நிர்மலமாகும். நல்ல சாத்வீகமான எண்ணங்கள் வரும். அப்பதான் இந்த பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் இன்னும் கிளியரா புரியும். இன்னும் கிளாரிட்டியா புரியும். நல்ல விஷயங்களை தேடி மனசு அலையும், நல்ல விஷயங்களை மனசில் இருத்திக் கொள்வதற்காக ஆசைப்படும். அந்த கர்மா அழுக்குகளை அகற்றும். அப்ப கர்மாவை பண்ணாமல் விட்டுட்டேன்னு அர்த்தம், கரை படிஞ்சிரும், அழுக்கு படிஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி அதை தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கிறது, அந்த தண்ணீர் அப்பப்போ தள்ளி விட்டுட்டோம்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஒரு டம்ளர் தண்ணீர் தான் அப்படியே தேங்கட்டோன்னு விட்டுட்டா அந்த இடம் பாசி படிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கரையை நீ அலம்பி தள்ளுறதுக்கு 4 ஆசிட் யூஸ் பண்ணணும், அப்புறம் கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை நீ கிளியர் பண்ணணும். அப்போ கர்மாக்கள்
அநேக ஜன்ம சாகஸ்ரீம் சம்சார பதவீம் விரஜன் மோகஸ்ரமம் பிரயாத்தோசோ வாசனா ரேணு குண்டிதாக. பல்லாயிரக்கணக்கான பல கோட்டிக்கணக்கான ஜென்மாக்களில் இந்த தத்துவமே தெரியாமல், எனக்கு தெரியாது உனக்கு எப்படி தெரியும்னாரு. இல்லைன்னா நமக்கு இந்த ஜென்மாவே கிடையாதே சுவாமி, இந்த ஜென்மாவே கிடையாதே நமக்கு. இந்த ஜென்மா எடுத்ததுனாலேயே தெரிஞ்சிருக்கு இத்தனை ஜென்மாக்களை நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர், ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. ஆகையால் தான் இந்த ஜென்மா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை பிராட்டி சொன்னாலே. இந்த ஜென்மா அவ்வளோ முக்கியம். வேஸ்ட் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்குனே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், கூட இருக்கிறவாளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குனே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவள் ஒரு வேளை மூட் அவுட் ஆகிட்டாள்னா ஐயோ அவள் மூட் அவுட் ஆகிட்டாலும் அவளை திருப்பி அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தான் மூட்லேயே நாம் இருந்துட்டு இருக்கோம். என்ன ஐயா வாழ்க்கை இது? கன்வின்ஸ் ஆகக்கூடாதுன்னு சில பேர் தீர்மானம் பண்ணிட்டாலும் அவளை நீ என்ன பண்ணாலும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாதுன்னு சில பேர் முடிவு பண்ணிட்டாலும் அவளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணுறோம்? பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு மறுபடியும் அவள் கிட்ட போயிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு பெருமாள்கிட்ட போகலாமே, அவர் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார், ஈஸியாக கன்வின்ஸ் ஆவார், ஈஸியாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், ஈஸியாக நம்மக்கிட்ட அசோசியேட் பண்ணிப்பார், ஈஸியாக நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பார், நம்மக்கிட்ட கோச்சுப்பார், உடனே மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருவார். அந்த மாதிரி சர்வ சுலபனாக இருக்கச்சே அவனை விட்டுட்டு மாம்சளமான இந்த தேகப்பிரயுக்தமான சம்பந்தத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லைஃப்பை ஓயாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கர்மாக்களை பண்ணினாத்தான் ஓரளவுக்கு நாம் பிழைக்கலாம். அதை பரித்தியாகம் பண்ணிட்டு வெட்டியா பகவத்கீதையை பட்டும் வெறும் இங்கிலீஷில் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறா நம்ம ஆச்சாரியாலாம். ஒருத்தன் எலுமிச்சம்பழம் வித்துண்டு போகிறான், நல்ல பெருசாக கொய்யா என்னென்ன ஆப்பிள் பழம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எலுமிச்சம்பழம். அரண்மனை தெரு வழியாக எலுமிச்சம்பழம் வித்துண்டு போயிட்டு இருக்கான். பால்கனிலேருந்து ராஜா பார்க்குறான் அவனை. எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் 10 ரூபா அப்படின்னு வித்துட்டு போகிறான். ராஜாவுக்கு பார்த்த உடனே அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஊறுகாய் போட்டு சாப்பிடணும்னு ஆசையாது. ஏய் யார் அங்கே அந்த எலுமிச்சம்பழம் வியாபாரியை கூட்டணும் அப்படின்னு. உடனே அந்த வியாபாரி அரசன் கூப்பிட்றான்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வரான். அந்த தலையில் ஒரு பெரிய கூடையில் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கான். இன்னொரு 200 எலுமிச்சம்பழம் இருக்கும். கூடை இறக்கி விடா அப்படின்றான். இறக்கி வச்சோன்னே எவ்வளோ இருக்குது கூடையில் அப்படின்னு கேட்டான். 200 எலுமிச்சம்பழம் இருக்குது. ஒரு எலுமிச்சம்பழம் 10 ரூபா, 200 எலுமிச்சம்பழம் 2000 ரூபாயா? நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு, நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அப்படின்னா, ராஜா 2000 ரூபா வருது ராஜா, நான் கூடையோடு வாங்கிக்கிறேன்டா அப்படின்னா. ஐயோ ராஜா அதெல்லாம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்களேன் அப்படின்ட்டான். என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்ட்டான். ராஜா அவங்ககிட்டேருந்து அந்த கூடையோட எலுமிச்சம்பழம் வாங்கிட்டான். அவன் ராஜாவுக்கு சப்மிட் பண்ணிட்டான். நீங்கள் எடுத்துக்கோங்க ராஜா, நீங்கள் என்ன பைசா கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னே. ராஜா ரொம்ப சந்தோஷத்தோடு அவனுக்கு 2500 ரூபா கொடுத்தான். லைஃப்பில் அவன் ஒரே நாளில் ஒரே ஸ்டாக்கில் இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணதே கிடையாது. ஒரே நாளில் அந்த கூடையை விற்றதே கிடையாது, வியாபாரம் பண்ணதே கிடையாது. உடனே 2500 ரூபா அவனுக்கு பெரிய லாபம். அது ராஜா சொன்னால் மேற்கொண்டு வாடா, அவனுக்கு பைசா தரேன், கடை ஏதாவது வச்சுக்கோ, பஜாரில் போய் ஒரு கடை போட்டு நல்லா வியாபாரத்தை விருத்தி பண்ண அப்படின்னு இன்னும் ஒரு 1000 ரூபா அவனுக்கு கொடுத்தான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகாராஜா கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் போயிட்டானா, மறுநாள் ஒருத்தன் சாத்துக்குடி வியாபாரம் பண்ணான். இவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தமே கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோங்க, சம்மந்தமே கிடையாது. மறுநாள் ஒருத்தன் சாத்துக்குடி வியாபாரம் பண்ணான். சாத்துக்குடி பிரமாதமாக இருந்தது, நல்ல பெரிய பெரிய சாத்துக்குடி. ராஜா அவனை கூப்பிட்றான், கூப்பிட்டு வந்தனே கூடையில் எவ்வளோ இருக்குது? 200 சாத்துக்குடி இருக்குது. எவ்வளோ ஆறுதுன்னு? ராஜா அது எவ்வளோ வேணால் ஆகட்டும், நீங்கள் மகாராஜா, நீங்கள் விரும்பி இதை கேட்குறீங்க. இது வரலும் உங்களை தரிசிக்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடச்சதில்லை. இன்றைக்கி நேருக்கு நேராக உங்ககிட்ட நின்று பேசுகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களாக கூப்பிட்டு இந்த சாத்துக்குடியை வேணும்னு ஆசையோடு கேட்குறீங்க. எங்களெல்லாம் நன்னா ரட்சிக்கிற உங்கள் ராஜ்யத்தில் பரம சௌக்கியமாக இருக்கக்கூடியதான எங்களுக்கு உங்கள் ராஜ்யத்தில் இவ்வளோ சௌக்கியமாக நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அத்தகைய எங்களை காப்பாற்றுற உங்களுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் ஏங்கியிருக்கேன். இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். இந்த கூடையில் இருக்கிற சாத்துக்குடி மொத்தத்தையும் உங்களுக்கு அப்படியே அர்ப்பணம் பண்ணுறேன். அது அப்படியே நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு பைசா நீங்கள் தர வேண்டாம். உங்கள் அனுகிரகம் இருந்தாலே போதும். நாளைக்கு மறுபடியும் தோட்டத்தில் போய் நான் சாத்துக்குடி பொறிச்சிட்டு வந்தேன்னா நான் விற்றுப்பேன். விற்று எனக்கு அதில் ஒரு என் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் பேரன்பு எனக்கு கிடைச்சது, உங்களை தரிசனம் கிடைச்சது.
இன்னைக்கு நீங்கள் என்னுடைய சாத்துக்குடியை விரும்பி வாங்கி சாப்பிட்றீங்களே, இதை விட எனக்கு என்ன பெரிய பாக்கியம் இருக்கணும், எடுத்துக்கோங்க ராஜா அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டான். ராஜாவுக்கு அப்படியே சமர்ப்பிச்சுட்டான் மொத்தத்தையும். அப்போ ராஜா என்ன பண்ணான் அவனுக்கு, ஏய் ரொம்ப நல்லவனாக இருக்கடா நீ, ரொம்ப சந்தோஷம்டா நீ, நீ என்ன பண்ணுற, இனிமேல் இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு இது வச்சுருக்கேன், இந்த ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஷாப்பிங் மாலுக்கு யாரடா போடுறது, நம்பிக்கையான ஒரு ஆளை போடுறோன்னு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். இனிமேல் நான் உன்னையே அந்த ஷாப்பிங் மாலுக்கு மேனேஜராக போடுறேன். நீ எங்கேயும் போய் வியாபாரம்லாம் பண்ண வேண்டாம், அந்த ஷாப்பிங் மாலை உன் பொறுப்பில் விடுறேன், நீயே பார்த்துக்கோன்ட்டான். இப்போ பாருங்கள், முதல்ல ஒருத்தன் வந்தான், அவனும் ராஜாவுக்கு தான் கொடுத்தான், ஆனால் அவன் விலைக்கு கொடுத்தான். அவனும் ராஜா பேரில் பிரியமாக தான் இருந்தான், ஆனால் விலைக்கு கொடுத்தான். இன்னொருத்தன் வந்தான், அதே ராஜாவுக்கு விலை இல்லாமல் கொடுத்தான். ரெண்டு பேரும் ராஜாவினுடைய அன்பை பெற்றார்கள். ஆனால் இதில் ராஜாவினுடைய உயர்ந்த அன்பை பெற்றவன் யார்? அத்தனை பழத்தை ராஜாவுக்கு நேராக அர்ப்பணம் பண்ணினான் பாருங்க, பைசாவே வாங்கிக்காமல். அவனுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். அதே மாதிரி தான் காமிய கர்மாக்களை நாம் செய்வதனாலே ஏற்படக்கூடிய பலன், அதே காமிய கர்மாக்களை பகவதர்ப்பணமாக நாம் செய்வதனாலே உண்டாகக்கூடியதான பலன். இப்போ புரியுறதா? சாத்துக்குடி வியாபாரி பைசா வாங்கிக்காமல் நேராக அர்ப்பணம் பண்ணினா மாதிரி நாம் காமிய கர்மாக்களை பகவதர்ப்பணமாக பண்ணிட்டோம்னா ராஜாவான பெருமாளுக்கு நம்ம பேரில் அத்தியந்தம் பிரியம் வந்துடும். நமக்கு ஹோல் ஹார்ட்டடாக அவன் முழு பலனை கொடுத்துருவான். இதுதான் வித்தியாசம். இந்த டிஃபரன்ஸை நாம் சரியாக புரிஞ்சுட்டோம்னா ஈஸியாக நமக்கு பகவத்கீதை புரிஞ்சிடும். இந்த ஸ்லோகத்தில் அனிஷ்டம் என்பதான சப்தம்ன்றது அனவதானம், நாம் கவனிக்காமல் செய்ததான தகாத கர்மத்தினுடைய பலனை சொல்றது. ஏன்னா செய்யக்கூடாததை புத்திபூர்வகமாக செய்தால் அதற்கு பலன் உண்டு. நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரப்பி. உனக்கு தெரியாமல் பண்ணினா அதை பெருமாள் மன்னிச்சிருவான். நல்லா புரிஞ்சுக்கோ, தெரியாமல் ஒன்று பண்ணினேன்னா அதை பெருமாள் மன்னிச்சிருவான். புத்திபூர்வகமாக நான் தெரிஞ்சே ஒரு காரியத்தை, தப்பான காரியத்தை பண்ணினேன்னா அதற்கு பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். ஆனா தெரியாமல் போட்ட விதை முளைக்கிறதை போல இந்த அனவதானம், அதாவது தெரியாமல் செய்த கர்மாவும் பலனளிக்கும்னு சொல்லக்கூடாது. ஏன்? பக்தனிடத்தில் உள்ளதான விசேஷமான கருணையினாலே ஒருவேளை அவன் தெரியாமல் தவறு செய்து விட்டாலும் அவனை பரமாத்மா மன்னிக்கிறான். எவ்வளவு கிருபை பாருங்களேன். இதெல்லாம் உண்டா சுவாமி, நம்புறா மாதிரியா இருக்குன்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. லகுர்தண்டா பிரபன்னஸ்ய ராஜபுத்திரா அபராதவத்து என்பதாக சொல்றார். தெரிந்து குற்றம் செய்பவனுக்கு தண்டனை உண்டு, தெரியாமல் குற்றம் செய்தவனை மன்னித்து விடுவான். என்ன கேட்பான் தெரியுமா? தனக்கு ரொம்ப வேண்டியவனும் ஒருத்தன் இருக்கான். இப்போ ராஜ்யத்தில் பார்க்குறோம்ல, தனக்கு வேண்டாதவன் ஒருத்தன் தப்பே கூட பண்ணலன்னா அவன் தப்பு பண்ணதான் ஃபோக்கஸ் பண்ணி அதை பெருசாக ஃபேஸ்புக்கில் போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு வறுத்து எடுத்துருவான். தனக்கு வேண்டியவன் தப்பே பண்ணியிருந்தாலும், ஏண்டா தப்பு பண்ணியோ இல்லையோ, தப்பு சொல்லிடுங்க சார், அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார், அதனால் அவரை நான் மன்னிச்சு விட்டுறேன். அடிக்கிறான் பாருங்க. பார்க்குறோமா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? எந்த சக்தி சாமர்த்தியம் இல்லாமல், தன்னுடைய அரசாங்கம் நிலைத்திருக்குமா இல்லையான்னு தெரியாமல், ராத்திரி படுத்துட்ட காலத்தில் தான் தூங்கி எழுந்துப்போமா என்றது நிலைப்பாடே இல்லாது ஒரு சாமானிய மனிதன் தனக்கு வேண்டியவனை விடுவிக்கிறதுக்கு ஏதோ சில பல காரணங்களை சொல்லி, இல்லை அவர் விடுவிச்சுடலாம், அவர் கிடையாது, அவர் ஒன்றும் தப்பு பண்ணலன்றதுக்கு சமாதானம் சொல்கிறானே சர்வேஸ்வரன் சகஜ கிருபாடு. அவன் தன்னுடைய பக்தனிடத்தில் அவன் தெரியாமல் பண்ணக்கூடிய பாப்பங்களை மன்னித்து விடுவான்றதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அப்படி சொல்லிட்டு இப்போ பஞ்சைதானி மகாபாகோ, இது நேற்றைய உபன்யாசத்துடைய அனுவாதம் பண்ணினேன். இப்போ பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வகர்மணாம். ஹே அர்ஜுனா, ஆத்ம தத்துவ விஷயமான வைதிக சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, எந்த காரியமாக இருந்தாலும் அதன் உற்பத்திக்கு 5 விதமான காரணங்களை சொல்லுகிறது. நான் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என்னை தவிர வேறு யாரும் எக்ஸ்பிளைன் உனக்கு பண்ண முடியாது. இதில் பதவிபாகம் பாருங்க. மகாபாகோ, திரண்ட புஜம் உடையவனே, சர்வகர்மணாம் சித்தையே, எல்லா கர்மாக்களும் செய்வதற்கு, உற்பத்தி ஆவதற்கு, அதாவது ஒரு கர்மா உண்டாவதற்கு, சாங்கியே கிருதாந்தே, சாங்கியம்னு அர்த்தம் ஆத்ம தத்துவ விஷயமான வைதிக சித்தாந்தம்.
2வது அத்தியாயத்துக்கு என்ன பேரு? சாங்கிய யோகம்னு பேரு. சங்கியானா புத்தி. என்ன புத்தி? ஆத்ம விஷயமான புத்தி. ஏன்னா சாங்கியம்னு ஒரு மதம் இருக்கு. அந்த மதத்தை பெருமாள் இங்க குறிப்பிட்டாரான்னு சில பேர் ஒரு கேள்வி கேட்கிறா. சுவாமி ராமானுஜர் சொன்னார், சம்பந்தமே இல்லாமல் ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் பண்றீங்களே, முன்ன பின்ன கான்டெக்ட்லாம் பார்க்க மாட்டீங்களா, எந்த கான்டெக்ட் எதனோட பொருந்துன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேன்றதேன்னு சுவாமி சாதிக்கிறேன். அதனால சர்வ கர்மணாம் சித்தையே, எல்லா கர்மாக்களுடைய உற்பத்திக்கு சாங்கிய கிருத்தாந்தே, அதாவது ஆத்ம தத்துவ விஷயமானது ஒரு வைதிக சித்தாந்தத்தில் புரோக்தானி பஞ்சைத்தானி காரணானி, சொல்லப்பட்ட 5 விதமான காரணங்களை மே நிபோத, என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள். இப்போ சாங்கிய கிருத்தாந்தேன்றதுக்கு தாத்பரியம் என்ன? சாங்கியம்னு ஒரு மதம். சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், இதெல்லாம் பெரிய பெரிய மதங்கள். இந்த சாங்கியம்ன்றது இருக்க, சாங்கிய சித்தாந்தத்தை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. சாங்கிய சித்தாந்தம் இங்கே குறிப்பிடப்படல. ஏன்? நிரீஸ்வர சாங்கியர்கள் என்பதாக அவர்களுக்கு பெயர். கபில வாசுதேவர் தேவகூதியின் பிள்ளை, கர்தம பிரஜாபதிக்கு பிறந்த பிள்ளை. அவர் ஒரு மதம் கொண்டு வந்தார். அந்த மதம் அவைதிக மதம். என்ன சுவாமி, சாட்சாத்தா கபில வாசுதேவரை பகவத் ஸ்வரூபமாக தானே சொல்கிறோம். பகவத் ஸ்வரூபமான கபில வாசுதேவர் சொன்ன மதத்தை ஏற்கக்கூடாது. ஆமாம், ஏற்கக்கூடாது தான். பெருமாளே புத்தன் ஒரு அவதாரம் பண்ணினான். ஞான சூன்யன், எல்லாத்துலேயும் அவளுக்கு ஞானமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லா சர்வம் சூன்யம்னு ஒரு மதம். ஆனால் பேர் பௌத்தன். பௌத்தன்னு அர்த்தம், புத்தன்னு அர்த்தம். நல்ல ஞானம் இருக்கிறதா காமிச்சுப்பா, ஆனால் சர்வசூன்யத்தை சொல்லுவான். வைபாஷிகன், மாத்தியமிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன் என்பதாக இந்த மதத்தில் பிரவர்த்தகர்கள் 4 இருக்கிறார்கள். இதெல்லாம் பகவானால ஏற்படுத்தப்பட்டது. அஞ்ஞானத்தில் உழலும் மக்களை மேல்மேலும் அஞ்ஞானத்தில் ஆழ்த்துவதற்காக. அதே போல சாங்கிய மதம் நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் என்பதாக 2 மதங்கள் உண்டு. 2 மதம் உண்டு. அவர்கள் ஈஸ்வரனையே ஏற்பதே கிடையாது. அவளுக்கு அவன் ஈஸ்வரனை அக்செப்டே பண்ணிக்க மாட்டான். உலகத்திற்கு என்ன காரணம் அப்படி கேட்டால் எல்லாம் பிரகிருதி தான் காரணம்னு. மூல பிரகிருதி அவிகிருதி மகதாத்யாக ஷோடச கஷ்ட விகாராக என்று ஜகத்தினுடைய உற்பத்திகள்லாம் என்ன, பிரகிருதி தான் காரணம். பிரகிருதி காரணவாதிகள்னு பேர். அது வாடகை உண்டாருது சார். கிட்டத்தட்ட லோகாயத்த மதம் மாதிரி. அது லோகாயத்தம் என்பது நாஸ்திக மதம். அந்த மாதிரி தான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லப்படுகிறது. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். இந்த ஸ்லோகத்தை ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இனிமே தான் அந்த ஸ்லோகம் வரப்போகுது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் யார் இந்த 5 பேர் என்பதை பரமாத்மா காண்பிக்கப்படுகிறான். தெய்வம் என்பதான சப்தம் இங்க பகவானை குறிக்கிறது. இப்ப இந்த சாங்கிய சப்தத்தினால சாங்கிய மதம் காண்பிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை சுவாமி, இந்த இடத்துல சாங்கிய சப்தத்தினால சாங்கியம்னா சாங்கிய மதம் தான் காண்பிக்கப்படுகிறதுனா, அவர்களுக்கு தான் தெய்வமே கிடையாது. ஒரு காரியத்தை செய்வதற்கு 5 துணை நிற்கிறார்கள் என்னும் பொழுது தெய்வம் செய்வ அத்திர பஞ்சமம். இங்க தெய்வமானது 5வது காரணமாக குறிப்பிடப்படுகிறது என்றால், சாங்கிய சித்தாந்தத்தின்படி 5வதாக ஒரு காரணம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா தெய்வம் கிடையாதே. நிரீஸ்வரவாதிகள் என்பது பெயர். ஈஸ்வர தத்துவத்தையே ஒப்புக்கொள்ளாதவர்கள். ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளக்கூடாது. பிரகிருதி தான் எல்லா காரணம். புருஷன் ஒருத்தருக்கான டம்மி பீஸ். அவன் பிரகிருத்தின்னு தான் எல்லா காரியமும் பண்ணுறது. புருஷன்ற ஒரு டம்மி வெறும் சாட்சியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். வாய முடிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல டாமினேட்டட் மனைவி சொல்கிற மாதிரி பிரகிருத்தின்றது ஸ்திரீலிங்கம், பெண்பால். அந்த பிரகிருத்தின்றதான ஸ்திரீயானவள் ஃபேமிலியை நான் எனக்கு தெரியும், ஐ நோ ஹவு டு ரன் த ஃபேமிலி, நீ வாய முடிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு டம்மி பீஸாக புருஷனை வச்சுட்டு இருக்கா மாதிரி புருஷன்றவனை சாட்சியாக வைத்துக்கொண்டு பிரகிருத்தியானது உலகத்தை சிருஷ்டிக்கிறது என்று சாங்கிய மதம். அப்போ தெய்வம் எங்கே வரும்? அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக் விதம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் ச எத்தனை பஞ்சமம்னு இது 5 காரணங்களில் 4 காரணங்கள் சொல்லி ஆயிடுத்து. 5வது காரணம் தெய்வம்னு அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமாக வரப்போகிறது. அப்போ எப்படி சாங்கியம் சொல்ல முடியும்? அதனால் சாங்கியம் இல்லை, சங்கியான ஆத்ம விஷயமான புத்தி. ஆத்ம விஷயமான புத்தி புரியுதா? அதனால் வேதத்தில் யதாவஸ்திதமான தத்துவ நிர்ணயம் செய்யும் ஆத்மபாகம் சொல்லப்படுறது. அதற்கு தான் சங்கியா, அதுதான் சாங்கியம் என்று பெயர்.
சங்கியான புத்தி தீர்மானம் பண்ணோமா? கிருத்தாந்தகான்னு ஒரு பதம் இருக்கு. கிருத்த அந்தகா, அந்தம்னா நிர்ணயம், கிருத்தாந்தம்னா சித்தாந்தம், முடிவு, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுதான் சித்தாந்தம். அதில் தான் பூர்வபக்ஷம் சித்தாந்தம். பூர்வபக்ஷம் சித்தாந்தம். பூர்வபக்ஷம்னா அர்த்தம்னா அகெயின்ஸ்ட் இது, அதை ஆர்கியூமெண்ட் பண்ணுறவா. இல்லை இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இதை எப்படி சொல்லலாம், நீ அதை எப்படி சொல்லலாம், நான் எப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், நான் அப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாள். அவளுக்கெல்லாம் பூர்வபக்ஷன்னு பேர். சித்தாந்தம்னா அது ஜஸ்ட் இதான் அப்படின்னு அர்த்தம். உறுதியான முடிவு, நன்னா விசாரித்து, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புனఃபனஹ இடமேகம் சுனிஷ்பன்னம் தேயா நாராயணஹா சொன்னாரோ இல்லையோ. தத்துவத்தை விளக்கும் வேதபாகத்தை சமீச்சீனமான புத்தியை கொண்டு நன்கு அலசி பார்த்தோமேயானால் அப்போ ஒன்று தெரியும். என்னது? நாம் எதை செய்தாலும் எதில் பிரவர்த்தித்தாலும் நமக்கு 5 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகத்திய தத்துவத்தை விளக்கும் வேதபாகத்தை கொண்டு நாம் எதை நிர்ணயம் செய்தாலும் அதில் பிரபலமான 5 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அர்ஜுனா, மற்றவர்கள்லாம் உனக்கு இதை சொல்லுவா, ஆனால் யாருக்கிட்ட போய் கத்துண்டா நமக்கு கிளாரிட்டி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கணும் சுவாமி. அதனால்தான் பெரியோர்கள் ஆச்சாரிய லட்சணத்தை சொல்லும் பொழுது சிஷ்யனுடைய மனதில் நன்கு பதிய வைத்து அவனுக்கு விஷய ஞானத்தை உண்டாக்கி தன்னை போல அவனையும் ஒரு ஆச்சாரியனாக ஆக்குபவன் சிறந்த ஆச்சாரியர். நம்முடைய ஆச்சாரியால் நம்ம கிட்ட காசு பணத்தை எதிர்பார்க்கலாம். நமக்கு நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. அவ தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் என்பார் சுவாமி தேசிகன். தத்துவத்தை உணர்த்துதலில், தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறா, கிளாரிட்டியோடு கொடுக்குறா, மறுபடியும் சந்தேகத்தை கேட்க வைக்கிறா, அந்த சந்தேகத்திற்குரிய பதிலை சொல்றா. தன்மையாக்கில் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு நீ என்ன மாதிரி ஒரு பெரிய ஆச்சாரியனா வரணும்டா, நாளைக்கு 10 பேர் ஒன்று நன்னா கொண்டாடணும்டா. உலகத்திலேயே தன் சிஷ்யன் வளர்ந்துவதை பார்த்து பொறாமைப்படாத தன்மை கொண்டவன் யாரும் ஆச்சாரியன் மட்டும்தான். அந்த பெருமை யாருக்குமே கிடையாது. தன்னை விட இன்னொன்னும் விளக்கில் கொளுத்தின தீவட்டி மாறின்னு சொல்லுவாள். ஒரு சின்ன அகல் விளக்கு இருக்குது, அந்த அகல் விளக்கில் போய் நாம் ஒரு நெருப்பு பந்தத்தை கொளுத்தினோன்னு நினைக்கும். அகல் விளக்கை காட்டிலும் நெருப்பு பந்தத்துக்கு ஜோதி சரிகள்ல. அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு கூட ஞானம் கொஞ்சம், அவர் நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் லௌகிகமாக தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். பட் சிஷ்யன் என்ன பண்ணலாம், அவருடைய அனுகிரகத்திலான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். அப்போ அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படக்கூடியவர் யார்? ஆச்சாரியர். தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கினர். தன்னை போலவே அவனையும் ஒரு பெரிய மேதாவியாக, மகானாக, இந்த சம்பிரதாயத்திற்கு மிகச்சிறப்பான பல கைங்கரியங்களை செய்யும் வல்லமை பெற்றவனாக ஆக்குவதுதான் ஒரு ஆச்சாரியனுடையதான இரவு பகலான சிந்தனை. அதுக்குதான் பிரயத்தனப்படுவான். இப்போ கிருஷ்ணன் அர்ஜுனனை உட்கார வச்சு இவ்வளவு கஷ்டத்துலேயும் கிருஷ்ணன் ஏன் அர்ஜுனுக்கு சொல்லிகிட்டே இருக்கான், புரியறதா, நான் சொல்கிறது புரியறதா, சரியாக மைண்டில் வாங்கிட்டியா, சரியாக கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டியா, ஃபர்தராக அதை டெவலப் பண்ணிக்கிறியா, வேறு எதனா சந்தேகம் இருந்தால் கேளு, பரவாயில்ல நீ எனக்கு கேளு, நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு அவனை கேலி பண்ணாமல், அவனை சிரமப்படுத்தாமல் திருப்பி அவன் கேட்குற முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கூட பெருமாள் பொறுத்துண்டியே சொல்கிறான். அப்படி கேட்டால் அது ஒரு ஆச்சாரியனாக இருந்தால்தான் அந்த போதனையினுடைய பெருமை தெரியும். அதில் தான் நான் சொன்னேன் அர்ஜுனன் கிட்ட, சரி சார் நான் இதை சொல்லிட்டீங்க, போகிறோம், இதோட போகிறோம், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஏன்னா யுத்தம் பண்ண அவ்வளோதானே, நான் பண்ணிவிட்றேன், அப்புறம் நான் இன்னொரு சமயத்தில் யார்கிட்ட போய் கேட்டுக்கிறேன்னாரு. அர்ஜுனா அப்படிலாம் போக முடியாதுடாப்பா, இது எங்கிட்ட இருந்தே கேளு. மேனிபோத, என்னிடத்தில் தெளிவாக தெரிந்து கொள். வேறு யாரும் உனக்கு இவ்வளோ கிளாரிட்டி கொடுக்க மாட்டான். உனக்கு சட்டுன்னு அது புரிஞ்சிடவும் புரியாது, மனசில் பதியவும் பதியாது. ஆகையால் இதை என்னிடமிருந்தே கேட்டு உணர் என்றான் பரமாத்மா. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பஞ்சைதானி மகாபாஹோ, பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே, காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி, சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். சித்தயே சர்வகர்மணாம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம்.
पञ्चैतानि महाबाहो कारणानि निबोध मे साङ्ख्ये कृतान्ते प्रोक्तानि सिद्धये सर्वकर्मणाम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்ன காத்தா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.